கோயிலில் போனோம்னா எங்கே பார்த்தாலும் எலுமிச்சம்பழமாக இருக்கும். பூக்கள் கொண்டு போய் பூவை கொடுக்குறது. சார் இந்த பூவும் எலுமிச்சம்பழமும் நம்மளை என்ன பண்ணும்? இந்த பூவும் எலுமிச்சம்பழமும் நம்மளை என்ன சார் பண்ண போகுது? ஒரு படத்தில் விவேக்ன்ற நடிகர்கூட சொல்லியிருப்பார், ஏண்டா இந்த வண்டியில் இத்தனாயிரம் ஸ்பேர் பார்ட்ஸ் பண்ணாத வேலையை இந்த எலுமிச்சம்பழம் பண்ணுதாடா, உங்களெல்லாம் எத்தனை பெரியார் வந்தாலும் திருத்த முடியாதாடா அப்படின்னு சொல்லுவார். எதுக்கு தமிழர்கள் எலுமிச்சம்பழத்தையும் பூவையும் இப்படி ஒரு பிரம்மாண்டமான விஷயமாக பயன்படுத்துகிறாங்க? ஸோ நம்ம அல்டிமேட்டாக என்ன அப்படின்னா, இந்த எல்லா ப்ராசஸுமே நம்ம உடம்பில் எனர்ஜி பியூராக இருக்கணும், அது ஆக்டிவாக இருக்கணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இதில் இந்த எலுமிச்சம்பழம்ன்றது அதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா மிக மிக ஒரு அட்டகாசமான ஸ்ட்ரக்சர். எலுமிச்சம்பழம், வேப்பந்தலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி ஒவ்வொரு பூவும் பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஸ்ட்ரக்சர். இதுக்கெல்லாம் ஒரு டீஃபால்ட்டான ஒரு குணம் இருக்குது. ஒரு பிறவியிலே அது இதை நல்லா பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை நம்ம உணர்ந்துருக்கோம். ஸோ இந்த எலுமிச்சம்பழத்துக்கு என்ன ஒரு குணம் இருக்குது அப்படின்னா, இட் கேன் அப்சார்ப் பாசிட்டிவ் as well as நெகட்டிவ் எனர்ஜி. ஸோ நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் அதை உறிஞ்சிக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் உறிஞ்சிக்கக்கூடிய சக்தி இந்த எலுமிச்சம்பழத்துக்கு இருக்கும். கோயிலுக்கும் எலுமிச்சம்பழத்தை யூஸ் பண்ணுவான், கெட்ட காரியங்களுக்கும் என்ன பண்ணுவான், எலுமிச்சம்பழத்தை யூஸ் பண்ணுறான்பான். அதே மாதிரி பூனுடைய கேரக்டர் என்ன அப்படின்னா, நல்லதை மட்டுமே இருக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் அதுக்கு எடுத்துக்க தெரியும், நெகட்டிவ் எனர்ஜி எடுத்துக்கவே தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா எலுமிச்சம்பழமும் பூவும் கொண்டு போய் கோயிலில் கொடுப்போம். அந்த சாமியார் எடுத்துகிட்டு போய் சிலைக்கிட்ட பக்கத்தில் போட்டுருவார். போட்டுட்டு எல்லோரும் சாமி கும்பிட்டு போகும்போது ஏற்கனவே வேற ஒருத்தர் கொடுத்த பூவும் எலுமிச்சம்பழமும் இருக்கும்ல, அதை கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுத்துருவார். அதை நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம், அவ்வளோதான். ஸோ இட் இஸ் கால்டு எனர்ஜைசிங் ப்ராசஸ். இப்போது சாமி சிலையிலேருந்து ஒரு எனர்ஜி இருக்குதுன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம், அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிஷன் பண்ணுறோம். அப்போ அந்த இடத்துல எலுமிச்சம்பழத்தையும் பூவையும் வச்சோம்னா இட் அப்சார்ப்ஸ் த பாசிட்டிவ் எனர்ஜி. அப்போது அந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி அப்சார்ப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் விடுறதுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம கொடுக்குறது அங்கே கொண்டு போய் போட்டுறோம். வேறு யாராவது ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்தால் அதை அவருக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆகுது, அதை எடுத்துகிட்டு போகும்போது அதை நம்ம ஒரு இடத்துல வச்சோம்னா நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் பழத்தை கொண்டு போய் வீட்டில் வைக்கிறோம், கோயிலேருந்து வாங்கி கொண்டு போய் வீட்டில் வைக்கணும். அதை அறுத்து புழிஞ்சு ஜூஸ் சாப்பிட்றது வேறு, அதை கொண்டு போய் வீட்டில் வைக்கிறதும் நல்லது. வீட்டில் வச்சோன்னா என்னாகும் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் அப்படியே ஈஸியாக அப்சர்வ் பண்ணி, எலுமிச்சம்பழம் மட்டும் பாருங்கள், பழம் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு கொஞ்ச நாள் கழிச்சா பயங்கரமாக காஞ்சி போயிடும், உள்ளே இருக்கிற எல்லா தண்ணியும் எங்கே போச்சுன்னே தெரியாது. இந்த மாதிரி சில காய்கறிகளுக்கு மட்டும்தான் அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. ஸோ இப்போ சொரக்காய் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான், சொரக்காய் இருக்கும், வச்சிட்டோமோ அப்படின்னம்னா காஞ்ச வாட்டி பார்த்திங்கன்னா உள்ளே எதுவுமே இருக்காது, எல்லாம் அப்படியே போல் ஆகிடும். அதை வச்சு நம்ம நீச்சல்லாம் கொடுத்துருக்காங்க சின்ன வயசில், குடுவன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த எலுமிச்சம்பழத்துக்கு இப்படி ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ அதனால் கோயிலில் இருந்தோ இப்போ நீங்கள் வண்டியில் போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுறோம், ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து டேஷ்போர்டுகிட்ட வைக்கிறோம், இல்லை அதுக்குன்னே ஒரு கம்பி செஞ்சு வச்சுருவாங்க. என்ன பண்ணோன்னா, இப்போது ஒரு ஆக்சிடெண்ட்டுங்கிறது என்ன, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்மளுடைய எனர்ஜியை லூஸ் பண்ணி அப்படி லூஸ் விட்டுட்டோம்னா என்ன ஆகுது, நம்ம அந்த ஒரு செகண்டில் ஏதோ எது மேலே போய் இடிச்சிடறோம்ல. அப்போ அந்த எனர்ஜி லெவலை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்காக ஒரு கோயிலுக்கு போகிறோம், எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்து நமக்கு முன்னால் வச்சுருங்க, வச்சுட்டு காரில் போனோம் அப்படின்னா அதை ஓட்டுறவருக்கு எனர்ஜி லெவல் மெயின்டைன் ஆகும், அவர் எங்கேயும் போய் இடிக்க மாட்டார், அவ்வளோதான். இதுதான் கான்செப்ட். ஏன்னா ஸ்பேர் பார்ட்ஸு 10,000 ஸ்பேர் பார்ட்ஸ் இதில் இருக்கலாம், ஓட்டுறது யார், நான் தானே ஓட்டுறேன். நான் என்னுடைய எனர்ஜி ஒரு செகண்டுக்கு டவுன் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், நான் எங்கேயாவது போய் இடிச்சிட்றேன்ல. அதனால தான் இந்த எலுமிச்சம்பழம் பூவுக்கு நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க நம்மளுடைய தமிழர்கள். ஸோ அதனால் இந்த எலுமிச்சம்பழத்தையும் பூவையும் எப்போவுமே விடாதீங்க. அதுவும் குறிப்பாக கோயிலுக்கு போய் வாங்கிட்டு வந்து அதை நம்ம தலையில் வச்சுக்கிட்டாலும் சரி, வீட்டில் வச்சாலும் சரி, அது நல்லது தான். இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். நன்றி. எக்ஸலண்ட்.
ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ புது டாபிக் வரும்போதெல்லாம் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும். உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க எனக்கு. அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் 4 பேருக்கு சேர்ந்தால் அது நமக்கு நல்லது தானே. தேங்க்யூ.